எல்லாத்தையும் நானே பாத்துக்க முடியும், எனக்கு யாரும் வேண்டியதில்லை, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட். அப்படின்னு எனக்கு ஆக வேணாம். அப்படி ஒரு மாதிரி கல்லு மனுஷியா நான் எல்லாத்துலயும் எப்படி நான் ரூம் ஷேர் பண்ணுவேனே எனக்கு பயமா இருக்கு. எப்படி இப்போ எனக்கு வந்து தலகாணி இப்படி போட்டா பிடிக்கும், அவனுக்கு எப்படி போட்டா பிடிக்கும்னே எனக்கு தெரியாது. ஐயோ ஐயோ. திருமணம் செய்து கொள்ள என்ன பயம்? ஒன்னு வந்துட்டு என்னோட சுதந்திரத்தை நான் இழந்துருவணும். இது டூ மச், இது டூ மச். இன்னொன்னு, இந்த காலத்து பெண்கள் போடுற கண்டிஷன்ஸ் நினைச்சா எனக்கு பயமா இருக்கு சார். இதேதான் அந்த டெய்லரும் சொன்னேன். நான் சொந்தமா எங்க ஊர்ல போட்டோகிராஃபி ஸ்டுடியோ வச்சிருக்கேன். நாங்க பொழுதுனைக்கு ஒர்க் பண்ணுவோம், நிறைய ஒர்க்ஸ் வரும்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு பூரா ஒர்க் பண்ணிட்டு ஒர்க் அதிகமா இருந்துச்சுன்னா நைட் ஒர்க் பண்ணிட்டு அப்படியே படுத்துரும். இது இன்னைக்கு மட்டும் நடக்கிறது இல்ல, காலங்காலமா இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப இருந்துச்சுன்னா ஒரு நாள் கடையை லாக் பண்ணிட்டு ஸ்போர்ட்ஸ் எங்கேயாச்சும் கிரிக்கெட் விளையாட போவோம். ஓ, எனக்கு கல்யாணம் கட்டி பொண்டாட்டின்னு ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா நான் இங்க ஸ்பெண்ட் பண்ற டைம்ல அங்க ஸ்பெண்ட் பண்ணணும்ல. அப்போஸ் குளுக்கோஸ், அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். நினைச்ச நேரத்துல நான் கடையில தூங்க முடியாது. அதான் தம்பி, அதுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணும்? அப்ப புரியல, இப்ப புரியுது. அதுதான் என்னோட சுதந்திர பறிபோகுது. அது சுதந்திர பறிப்பு அல்ல. சொன்னேன். சுதந்திரம் பறிப்பு அல்ல. நான் என் இஷ்டத்துக்கு இருக்க முடியாதுன்னு சொல்லுங்க, அதை ஒத்துக்கிறேன். பதில சொல்றா. அப்ப சுதந்திர பறிப்பு கிடையாது, அது பொறுப்புணர். ரெண்டாவது, பெண்ணுங்க போற கண்டிஷன் பயமா இருக்குங்கிறிய. என்ன கண்டிஷன்லாம் பயமா இருக்கு? குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. நான் பார்க்கக்கூடிய எல்லா வேலையும் நீயும் பார்க்கணும். நான் துணி துவைச்சா நீயும் துணி துவைக்கணும். நான் சமைச்சா நீயும் சமைக்கணும். நான் பாத்திரம் கழுவுனா நீயும் பாத்திரம் கழுவணும். நான் பாத்திரம் கழுவுனா போட்டோ எடுக்க போனேன் சார். முடியுமா? முடியாது. இப்ப அந்த பொண்ணு வேலைக்கு போனாங்கன்னா நான் பிசினஸ் பண்றப்ப அவங்க வேலைக்கு போறாங்க. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. இது என்ன கதையா இருக்கு? ஒருவேளை அவங்க பிசினஸ் பண்ணா நீங்க அதை விட்டு உங்க வேலையை விட்டுட்டு அந்த பொண்ணு பிசினஸ் எடுத்து பண்ணுவீங்களா? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. அது எப்படி? நான் ஏன் ஒர்க் தானே பார்க்க முடியும். இல்ல, அதான் கேக்குறேன். அப்ப யாரு டிமாண்டிங்கா இருக்கா? நான் எல்லாரும் அங்கங்கிட்ட இருந்தா வேலையை விட்டுட்டு என் பிசினஸ்க்கு சப்போர்ட்டிவா வரட்டும்ங்கிறீங்க. அந்த பொண்ணோட கெரியரை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. தப்பையில நாரப்பையில மூஞ்சி மோரையும் பண்ணி போயிடலாம். இப்ப யாரு டிமாண்டிங்கா இருக்கா? அதாவது வாரத்துல நான் 3 நாள் சமைக்கிறேன், நீ 3 நாள் சமைன்னு சொல்றது டிமாண்டா? உன் கெரியரை விட்டு நீ என் கூட தான் இருக்கணும்னு சொல்றது டிமாண்டா? இது ஒரு நல்ல கேள்வி. எனக்கு என்ன பயம்னா, என்ன ஒருத்தவன் எப்படி மேய்ப்பான் என்னெல்லாம் யாருக்கும் செட்டே ஆகாது. நான் ரொம்ப டிஃபிகல்ட் டு ஹேண்டில். ஒருத்தவங்களால ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு ரொம்ப பெரிய பயம். அதை தாண்டி என்னன்னா, நான் ரொம்ப சின்ன கிராமத்துல ரொம்ப கன்சர்வேட்டிவ் ஃபேமிலியில வளர்ந்தது. எந்த அளவுக்கு கன்சர்வேட்டிவ்னா சென்டிமீட்டர்ல தான் சிரிக்கணும். நான் இப்ப கால் மேல கால் போட்டிருக்கேன். இந்த டெலிகாஸ்ட் ஆகி எங்க வீட்டுல பார்த்தாங்கன்னா கழுவி ஊத்துவாங்க எங்க வீட்டுல. பாடி கார்ட்ஸ் மாதிரி பிரதர்ஸ் அப்படி இப்படி உள்ளே இருந்தனா இப்பதான் பிரீத் பண்ற மாதிரி ஃபீல் பண்றேன். இல்ல புரியல. அகைன்